வணக்கம். வைகறை சிந்தனையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி என்ன தினம்? வியாழக்கிழமை அப்படிலாம் சொல்லக்கூடாது. தினம்னா என்ன அப்படின்னா, இப்போ தந்தையர் தினம், தாயார்கள் தினம், அது மாதிரி குழந்தைகள் தினம், இந்த மாதிரி வச்சுருக்க மாதிரி இன்றைக்கி என்ன வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி உலக நகைச்சுவை தினம் அப்படின்னு வச்சுருக்குறாங்க. நகைச்சுவையாளர் தினம் அப்படி வச்சாலும் பரவாயில்லை. அப்படி என்ன நகைச்சுவை வென்றிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம இருக்கிற இருப்பில் இதில் சிரிப்பு வென்றிருக்காக்கம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, உலக உயிர்களில் 80,000 கோடி உயிர்கள் இருக்கான். அந்த 80,000 கோடி உயிர்களில் சிரிக்க தெரிந்த ஒரே உயிரினம் மனிதன் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பறவை ஒன்று இருக்குங்கிறாங்க. அந்த பறவை அது சத்தமிட்டால் சிரிக்கிற மாதிரி கேட்குமா, ஆனால் சிரிக்குதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த ஒரு பெரிய வாய்ப்பை மனிதனுக்கு கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சிரிப்பை வேறு உயிர்கள் செஞ்சால் நம்மளால் சகிக்க முடியுமா? இப்போ வீட்டு வாசலில் உட்காந்துருக்கோம், ஒரு நாய் நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகுதுன்னு வைங்க, லேசாக அப்படி சிரிக்கிற மாதிரி போச்சுன்னு வைங்க, எப்படி இருக்கும்? நொந்துருவாங்க சில பேர். கேவலம் ஒரு நாய் பார்த்து என்னை சிரிக்கிற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நீ எந்த நாய் இந்த தெருவில் நான் விட மாட்டேன் அப்படின்னு நினைப்பான். இல்லை பால் கறக்க போகிறப்ப எருமாடு லேசாக நம்மளை பார்த்து சிரிச்சுன்னு வைங்க, எதுக்கு சிரிக்குது, கண்ணுக்குட்டி விடாமல் நம்ம குடிக்கிறோம்னு சிரிக்குதோ அப்படின்னு நினைப்போம். இந்த சிரிப்பில் 1000 விஷயம் இருக்கும். அதே மாதிரி குரங்கு சிரிக்குதுன்னு நினச்சி நம்ம வாட்டி கை கொடுத்துடக்கூடாது. அது கோபமாக இருந்தால் தான் பல்ல காட்டுமா. அப்போ நமக்கு சிரிப்புங்கிற விஷயத்தில் நகைச்சுவை, அதே மாதிரி நகுதல், அதே மாதிரி சிரிப்பு, வடமொழியில் ஹாஸ்யம், இங்கிலீஷில் ஹியூமர், விட் அண்ட் ஹியூமர் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறையா எத்தனையோ சொற்கள் இருக்குது. அதுலேயும் திருவள்ளுவரே சொல்வார், நகுதல் பொருட்டன்று நட்பு கொள்ளுதல் என்னன்னா சிரிப்பதற்காக மட்டுமில்லை, அவன் மேற்கொண்டு அவன் தப்பு செஞ்சாலும் தண்டிக்கிற அளவுக்கு நமக்கு தன்மை இருக்கணுங்கிறார். கண்ணகி அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டாலே கண்ணால் நகுபவள்னு அர்த்தமா. கண்ணால் நகுதல்னால் என்னென்னா, சில பேரை பார்த்தா அவங்க கண்ணே சிரிக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைகள்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சில நடிகைகள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதை பார்க்கலாம். இப்போ குஷ்பு அவர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணே சிரிக்கிற மாதிரி இருக்கும். அதான் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது. இப்போ அதே மாதிரியான அந்த ஹியூமர் சென்ஸ் முகம் முழுவதும் இருக்கிறத வச்சுக்கிட்டு அதை நம்ம பார்த்து மகிழ்தல். இந்த சிரிப்பினால் என்ன லாபம் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. சிரிக்கிறதுனால மனம் மென்மையாகுது. துக்கத்தை பிறட்ட சொன்னால் பாதியாகும். நகைச்சுவை அடுத்தவங்கிட்ட சொன்னால் 2 பங்காகும். மகிழ்ச்சி 2 பங்காகும். துக்கம் பாதியாக குறையும். நாம் என்ன செய்யலாம்? எப்போ பிறக்கிறோம், எப்போ பிறக்கிறோம், நமக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியும், டேட் ஆஃப் டெத்து தெரியாது. டேட் ஆஃப் டெத்து தெரிஞ்சாலும் நல்லா இருக்காது. ஏன்னா சில பேர் அதை நினச்சி அழுவாங்க. அதில் சில பேர் சந்தோஷமாக இருப்பான், நானாவது டிசம்பர், அவன் பிப்ரவரி பாவம் அப்படிமா. அப்புறம் சில பேர் நம்ம வீட்டுக்கே வந்துடுவான், இன்றைக்கி நவம்பர் 6 நீங்கள் போலையா அப்படின்னு கேட்டு வந்துடுவான். அதனால் இந்த நாட்களுக்குள்ள ஒரு நாளில் வாழ்கிற ஈசல், 10 நாள் மட்டுமே வாழ்கிற பட்டாம்பூச்சி, இவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் நாமும் ஏன் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது? மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமில்லை, மகிழ்ச்சியாக மற்றவர்களை வைத்துக் கொள்ளுதல். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உலகத்திலே கடன் இல்லாதவன் லட்சாதிபதிங்க, நோய் இல்லாதவன் கோடீஸ்வரன். அப்போ நோய் இல்லாமல் இருக்கணும்னா நாம் மகிழ வேண்டும். நாமும் மகிழ்வோம், பிறர் மகிழ வைப்போம். அதுதான் உலக நகைச்சுவையாளர் தினமாக நாம் சொல்லும் செய்தி. வணக்கம். வைகறை சிந்தனையில் இன்றைக்கு நம்ம ஒரு எழுத்தாளரை பற்றி பார்க்க போகிறோம். யார், அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் பேர் பார்த்தசாரதி தான். ஆனால் அப்படி சொன்னால் புரியுமா? அப்போ தீபம் நான் பார்த்தசாரதின்னு ஒருத்தர் இருக்கார், அவரை பற்றி பேச போகிறோமா? இல்லை. இவர் யாருன்னு கேட்டால் இந்திரா பார்த்தசாரதி. இந்திரா என்பது அவருடைய துணைவியாருடைய பேர். அதாவது கும்பகோணத்தில் 1930ஆம் ஆண்டு பிறந்த இவர் அங்கே பள்ளியில் படிச்சிருக்கிறார். அப்படி படிக்கிற போது இவருக்கு ஆசிரியராக இருந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தி ஜானகிராமன்ட்ட இவர் படிச்சிருக்கிறாருங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். மிகப்பெரிய எழுத்தாளர் தி ஜானகிராமன் முதல்ல பள்ளி ஆசிரியராக, பிறகு வானொலி நாடக தயாரிப்பாளராகலாம் இருந்துட்டு தான் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர்லாம் மாறினார். அதே போல் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் அங்கே படிச்சுட்டு பிறகு கல்லூரியில் படிச்சுட்டு டெல்லி பல்கலைக்கழகத்தில் போய் பேராசிரியராக பல்லாண்டு காலம் பணியாற்றினார். அப்போ கனையாளிங்கிற ஒரு பத்திரிகை, இன்றைக்கும் புகழ்பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த பத்திரிகையை நடத்தின அந்த குழுவில் இவர் இருந்தார். இவருடைய பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, இவருடைய நடை, இவருடைய எழுத்து. இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். இவருடைய குருதிப்புணல் அப்படிங்கிற அந்த நாவல்
இதில் பின்னாடி கூட ராமையாவின் குடிசைன்னு பாரதி கிருஷ்ணகுமார் அதை வந்து ஒரு குறும்படமாக மாற்றினார். கீழவன்மணிங்கிற இடத்துல அந்த ஒடுக்கப்பட்ட இன மக்கள் வந்து குடிசையில் வச்சு தீ வைத்து கொளுத்தப்பட்ட கதையை பற்றி அந்த குறிப்பில் அவர் எழுதியிருப்பார். அதே போல் தந்திரபூமி என்கின்ற இவருடைய படைப்பு வந்து ரொம்ப அற்புதமான படைப்பு. இவருடைய மனைவி ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டிருந்த போது இவர் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டாராம். அப்போ தான் அவருக்கு அந்த கதை எழுதுறங்கிற ஒரு விஷயம் கூட தோணியிருக்கு. அப்போ தான் மனைவியுடைய பேரவே கூட வச்சுக்கிட்டு நிரா பார்சாரதிங்கிற பேரில் கதைகள் எழுத ஆரம்பித்தார். இவருடைய எழுத்து வந்து ஒரு இன்டலெக்சுவல் குரூப், எப்படி பாலச்சந்தர் படம் அப்படிங்கிறது இந்த படித்தவர்கள் விரும்பி பார்க்குற படமாக இருக்குமோ அதுபோல் இவருடைய எழுத்து நடை வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னும் சொல்கிறதா இருந்தால் சிறுகதைகள், நாவல் எல்லாத்துக்கும் மேலே நிறைய நாடகங்கள் எழுதியிருக்கார். இவருடைய நாடகங்கள் முழுவதும் தனியாக வந்திருக்குது, மேடையில் நடிக்கப்பட்டிருந்தது. இது தவிர ஜெர்மனியில் போலந்து நாட்டில் வார்சா பல்கலைக்கழகத்தில் இவர் வந்து வருகை திரு பேராசிரியராக பல ஆண்டுகளாக அங்கே பணியாற்றிருக்கிறார். நான் பிற்காலத்தில் இப்போ சமீபத்தில் கூட பாலுமேந்திரா அவர்கள், நான், இவர் எல்லாம் சேர்ந்து ஒரு சுஜாதா அவர்களுடைய விருது இதுக்கு வழங்கு விழாவுக்கு போயிருந்தோம். அப்போ நான் அவரோட பேசிகிட்டு இருந்திருக்கேன். ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. அவுரங்கசீப் என்கின்ற நாடகம், ராமானுஜர் என்கின்ற நாடகம், திரைகளுக்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு கதை, இவருடைய இந்த குருதிப்புணல்ங்கிற இந்த கதையினுடைய பேரை தான் பின்னாடி என்னுடைய இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் கூட தன்னுடைய படம் ஒன்றுக்கு அந்த பேரை பயன்படுத்துறதுக்கு அவர்கிட்ட அனுமதி வாங்கினார். அப்படியான மிகச்சிறந்த எழுத்தாளர், நல்ல மொழிபெயர்ப்பாளரும் கூட. இவருடைய கட்டுரைகள் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியினுடைய இதை பற்றி எழுதுகிற போது அங்கே பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் வேங்கட சுப்பிரமணியன் அவர்கள் இருந்தபோது இவர் வந்து நாடகத்துறையினுடைய தலைவராகவும் இவர் இருந்தார். தமிழில் வந்து வித்தியாசமான நாடகங்களை கொண்டு வந்து கொடுத்த ஒரு பெருமை இவருக்கு உண்டு. இப்போ இன்றைக்கும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்திரா பாரசதியை பொறுத்த மட்டும் எழுத்து என்பது மிகச்சிறந்த ஒரு பணியாக இருந்தது. விருது பெற்றவர், நாடகங்கள் படைத்தவர், கட்டுரைகள் எழுதியவர், பல்கலைக்கழக பேராசிரியராக இருந்தவர். இன்றைக்கும் நம்மோடு இருந்து புதிய செய்திகளை பற்றி சொல்வதற்கு சிந்தனையோடு தருகின்ற ஒரு நல்ல ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று சொன்னால், இந்திரா பாரசானுடைய எழுத்தை படித்து பார்க்கிற போதுதான் அந்த நடை நம்மை ஈர்க்கின்ற விதம் நமக்கு புரியும். இன்றைய தலைமுறையினர் இவர்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்வது கட்டாயம். வணக்கம். வைகரி சிந்தனை இது ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்குதுங்கிற விஷயத்த பார்த்த பல பேர் சொல்கிறாங்க. இன்னொருத்தரோட கேட்டார், தான் தொலைக்காட்சியில் பேசிகிட்டு இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு அப்படின்னு கேட்டார். நான் காலையில் ஜெயா டிவியில் பேசுகிறேன். ஆனால் நான் பேசுகிற டயத்துக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ பார்த்தா அதை விட்டுட்டோம்னா பார்க்க முடியாது. நேற்று விஷயத்தை இன்றைக்கி பார்க்க முடியாது, போன வார விஷயத்தை இன்றைக்கி பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம காரில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஜெயா டிவியில் அருமையான விஷயம் பேசுகிறாங்கன்னா நம்ம காரை போய் நிப்பாட்டிட்டு போய் பார்த்துட்டு வர முடியாது. அதாவது ஒரு காலத்தில் போய் சினிமா தேட்டரில் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்குள்ளே டிவி வந்துச்சு. இன்றைக்கி டிவியே எங்கே வந்துருச்சுன்னா நம்ம கைக்கு வந்துருச்சு, கையில் இருக்கக்கூடிய செல்லில் பார்க்க முடியும். இப்போ எந்த நேரத்துலையும் எதையும் பார்த்துக்கலான்னு வர்றபோது வைகர சிந்தனையை காலையில் நேரடியாக பார்க்கவும் செய்யலாம், நைட்டு 11 மணிக்கும் பார்க்கலாம். அப்படியான பதிவை நம்ம பண்ணிடுறோம். பதிவிறக்கம் பண்ணிட்டால் எதையும் பார்த்துக்கலாம். சரி, இன்றைக்கியான செய்தி என்ன பார்க்க போகிறோம்? இந்த உலக கணக்கெடுப்பு, உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க. இது எதுக்கு இப்படி எளிமையாக சொல்கிறேனே, இன்றைக்கி எவ்வளவுங்க நம்ம வீட்டில் எத்தனை பேர் சாப்பிடுவாங்க அப்படின்னு வீட்டில் மனைவி கேட்குறாங்கன்னு வைங்க. என்ன நம்ம ஒரு 4 பேர், இன்றைக்கி 2 பேர் வர சொல்லியிருக்கேன், 6 பேர். இப்போ நம்ம வீட்டில் இருக்கவங்க 4 பேர், வெளியிலேருந்து வரவங்க 6 பேர்னா 6 பேருக்குரிய சமையலை பண்ணுவாங்க. அவங்க ஒரு சமையல் பண்ணுறதா இருந்தால் அதுக்கேற்றபடி. சரி, படுக்க இடம் வேணுமே அப்படின்னா அவங்க முன் ரூமில் படுத்துக்கிட்டோம், நம்ம 4 பேர் இந்த ஹாலில் படுத்துக்கிடுவோம் அப்படின்னா அடுத்தது. சரி, தண்ணியெல்லாம் அதுக்கெல்லாம் பிடிச்சி வச்சாச்சா? இருக்குது. இப்போ உணவு, உடை, இருப்பிடம், இந்த 3க்குமாக நாம் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பை பண்ண வேண்டியிருக்குது. இதை முதல்ல நமக்கு யார் கற்றுக் கொடுத்தா? யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ராஜாக்களே அந்த காலத்தில் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து வச்சுருக்காங்க. கல்வெட்டுக்களில் இதை பற்றி குறிப்புகள் இருக்குது. இந்த ஊரில் இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேர் பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்குது. ஆனால் ஆங்கிலேயர்கள் நம்ம ஆள வந்த பிறகு தான் சில வேலைகளை சரியாக செஞ்சாங்க. உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் மெக்கன்சி என்கின்ற ஒரு ஆங்கிலேயர் நம்முடைய கல்வெட்டுக்கள், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள் அத்தனையும் எடுத்து தொகுத்து கொடுத்தார். அவர் மட்டும் அந்த வேலையை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அது உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய நஷ்டமாக இருந்திருக்கு நமக்கு. மெக்கன்சி பற்றி யார் எழுதியிருக்கா அப்படின்னா தஞ்சை பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் துணைவேந்தர் ராஜேந்திரன் அவர்கள் அருமையான ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். நான் ஒரு தடவை அதை பற்றி சொன்ன பிறகு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள் இன்றைக்கி பேசுனீங்களா, இந்த புத்தகம் நான் எழுதுனேன் அப்படின்னார்.
ரொம்ப நன்றிங்க. உங்கள் பேர் சொல்லி சொன்னேன், நான் உங்களை சந்தித்ததில்லை, நம்ம சந்திப்போம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, இப்போ வாங்க. இந்த மெக்கன்சி எப்படி அதை தொகுத்தாரோ அதுபோல் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆங்கிலேய அரசாங்கம் செய்ய ஆரம்பித்தது. இப்போ ஒரு ஊரில், ஒரு நாட்டில், உலகத்தில் என்று வரிசையாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இன்றைக்கி உலகம் முழுவதும் 500 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் தொகை இருப்பதாக சொல்கிறாங்க. இந்தியாவில் 130 கோடி, சீனா அதை தாண்டிடுச்சுங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்டு கொண்டிருந்த போது 1921 பாரதி மறையும் முன்பாக தன்னுடைய பாடல் ஒன்றில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நாங்கள் 30 கோடி பேர்களும் நாய்களோ பன்றி சேய்களோ அப்படிங்கிறார். அப்போ 1921 அவர் மறையிற போது நம்முடைய இந்தியாவுடைய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு படி பார்த்தா 30 கோடி பேருங்கிறாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் இந்த ஆங்கிலேயன் நம்ம விட்டு போன பிறகு, அதாவது அவர் 1921, இப்போ 1918 வந்துட்டோம், 2018 வந்துட்டோம். இன்னும் 3 வருஷம் கழித்து பார்த்தா 100 வருஷம் ஆக போகுது. நியாயப்படி என்ன இருக்கணும்? 60 கோடி இருக்கலாம். ஆனால் 130 கோடி அளவுக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எதுக்காகன்னு சொன்னால் இருப்பிடம், உணவு, தண்ணீர், உடை, பயணம் என்கின்ற அத்தனைக்கு வேண்டியிருக்கு. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் இதை கணக்கெடுத்துருக்காங்க. இந்த கணக்கெடுப்பின் மூலமாக நாம் எதிர்காலத்தில் என்ன ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்னா, குடிநீர் பஞ்சம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. உலகம் முழுவதும் குடிநீர் பஞ்சம் ஏற்படலாம், உணவு பற்றாக்குறை ஏற்படலாம். அப்போ நாம் என்ன செய்யணும்? ஒரு வீட்டுக்கான திட்டம் போடுவதைப் போல அடுத்து உலகம் இத்தனை மக்களை கொண்டதாக இருக்குமானால் இவர்கள் வசிப்பதற்கான இடத்தையும் இவர்களுக்கு தேவையான உணவையும் குறிப்பாக குடிநீரையும், ஏன் ஆக்சிஜன், முதல்ல இந்த காற்று, இவ்வளவும் வேணும். இதுக்கெல்லாம் நம்ம தயாரிக்க வேண்டிய சூழலில் இருக்கோம். அதனால தான் மற்ற கிரகங்களுக்கு தேடி போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாள் மூலமாக நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ளுகிறோம் என்பது மட்டுமில்லை, அடுத்து வருகிற தலைமுறையை எப்படி பாதுகாக்கலாம், நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கொருவர், நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாலும் வந்துடலாம். அதனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நாம் சரியாக வைத்து கொண்டால் நம்முடைய திட்டங்கள் மூலமாக சாதித்து காட்ட முடியும். வரும் சந்ததியினருக்கு நாம் ஏதாவது செய்ய முடியும். வணக்கம். வைகர சிந்தனையில் ரொம்ப சுறுசுறுப்பான விஷயங்களை பேசினா தான் அன்றைக்கி பூரா நாள் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா ஓட்டப்பந்தய வீரர்கள், ஸ்டண்ட் நடிகர்கள், அதே போல் மிகச்சிறந்த பாடகர்கள், இவங்களை பற்றி பார்த்துட்டு வரலாம். இன்றைக்கி யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கர சுப்பிரமணியன்கிற அந்த பேரோட இப்போ பட்டதாரி படிப்பை முடிச்சுட்டு நாடகங்களில் சென்னையில் நடிச்சிட்டு இருந்தவர் தமிழ் சினிமா உலகத்தில் முதல்ல இரவும் பகலுங்கிற ஒரு படத்தில் நடிக்க வர்றார். அப்போ ஒரு பேர் என்ன அப்படின்னா, வெறும் சங்கராக இருந்தது ஜெய்சங்கர் அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த படம் தான் அவர் கதாநாயகனை அறிமுகப்படுத்துகிற படம். அந்த படமே பெரிய வெற்றி படமாயிடுச்சு. உள்ளத்தின் கதவுகள் கண்களடா, இங்கு உறவுக்கு காரணம் பெண்களடா என்கிற அந்த பாட்டு அந்த படத்தில் ரொம்ப ஹிட் பாட்டு. அதே போல் இரவும் வரும் பகலும் வரும் உலகம் ஒன்று தான் அப்படின்னு அந்த பாட்டும் அதில் வரக்கூடிய பாட்டு. ஜெய்சங்கர் நடிக்க வந்த உடனே அப்போ பீக்கில் இருந்தவங்க, உச்சத்தில் இருந்தவங்க யாருன்னு கேட்டால், ஒரு பக்கம் எம்ஜிஆர், ஒரு பக்கம் சிவாஜி கணேசன். இவர் 1938 பிறந்தவர். 65 தான் முதல்ல நடிக்க வர்றார். அப்போ அந்த உச்சத்தில் இருந்தாங்கன்னு சொன்னாலும் இவர் என்ன பண்ணார், தனக்கென்று தனியாக ஒரு பாணியை வச்சுக்கிட்டார். 65 வந்த ரொம்ப முக்கியமான படம் ஒன்று ஏவிஎம் தயாரித்தது குழந்தை தெய்வம்னு ஒரு படம். அந்த படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா மொழியிலையும் வெற்றி அடைஞ்ச படம். இந்த குட்டி பத்மினி டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மா பிரிஞ்சு வாழ்வாங்க, பிறகு அந்த குழந்தைகளால் ஒன்று சேர்றது இந்த கதை. இதில் ஜமுனாங்கிற அந்த பழைய நடிகையோடு ஜெயசங்கர் அவர்கள் நடிச்சிருப்பார். இவர் என்ன பண்ணார்னா, வெறும் குடும்ப கதையாக நடிச்சிட்டு இருக்காமல் தனக்கென ஒரு பாணியை உருவாக்கினார். அதான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டு படங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ உலகம் முழுவதும் ஓடக்கூடிய ஜேம்ஸ் பாண்ட் படங்கள், தென்னக ஜேம்ஸ் பாண்டுன்னு இவருக்கு பேர். மாடர்ன் அட்ரஸ் இவர் கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால், இவர் அதுக்கேற்றபடியாக உருவ அமைப்பு இருந்தது இவருக்கு. எப்படின்னா கரெக்டாக ஜேம்ஸ் பாண்டுக்குரிய அந்த தோரணை இவர்கிட்ட இருந்தது. வல்லவனூர் ஒரு படம், மாடர்ன் அட்ரஸ் படம், ரொம்ப பிரமாதமான படம். அதே மாதிரி இருவல்லவர்கள்னு ஒரு படம். அந்த படம் தான் பின்னாடி கூட அந்த சட்டம்னு ஒரு படம் வந்தது. பிறகு 100க்கும் மேற்பட்ட படங்களில் இவர் நடிக்க ஆரம்பித்தார். குறிப்பாக கர்ணன் ஒரு கேமராமேன், அவருடைய படங்கள் முழுவதும் என்னென்னா, அவருடைய அந்த கேமரா கோணங்களுக்காகவே எல்லோரும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் படங்களில், ஹாலிவுட் படங்களில் என்ன அப்படின்னா கவுபாய் படங்கள்னு சொல்லுவோம். அப்படி படங்கள் ஜெய்சங்கர் தான் அதுக்கு சரியான ஆள் அப்படிங்கிற மாதிரி. ஜம்புங்கிற படம், காலம்பெல்லுங்கிற படம், இந்த படமெல்லாம் இவர் நடித்து ரொம்ப பிரமாதமாக ஓடின படம். அப்போ நீலகிரி எக்ஸ்பிரஸ் போன்ற மர்ம படங்கள், அதே போல் சில நேரங்களில் குடும்ப படங்கள், நிறைய சண்டை படங்கள்,
சிவாஜியோட தம்பியாக சில படங்கள் நடிச்சிருக்கிறாரு. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருடைய சத்யா மூவிஸ் படத்தில் இவர் நடிச்சிருக்காரு, கன்னி பெண் ஒரு படத்தில். ஆனால் என்ன அப்படின்னா, எம்ஜிஆரோட இவர் நடித்ததே கிடையாது. இவருக்கு எம்ஜிஆருக்கு என்னமோ தெரியல, தொடர்பில் இல்லவே இல்லை. ஆனால் சிவாஜியோட பல படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இவர் கொஞ்சம் வயதாகிட்டே வர்றபோது திடீர்னு இவரை கூப்பிட்டு ஒரு படத்தில் நடிக்க சொல்கிறாங்க. முரட்டுக்காலைன்னு ஒரு படத்தில் ரஜினிகாந்துக்கு வில்லன் நடிக்க சொல்கிறாங்க. இவர் கொஞ்சம் தயங்குறாரு. ஆனால் அப்புறம் சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே வில்லன் நடிச்சிருக்கீங்க, பஞ்சவர்ண கிளின்னு ஒரு படம் வந்தது, அதில் டபுள் ஆக்ட்டு, அதில் ஒரு ஜெய்சங்கர் கெட்டவராக இருப்பார். அப்போ முரட்டுக்காலை ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, இவருடைய மறு வாழ்க்கை தொடங்கின மாதிரி, ரெண்டாவது பிரவேசம் மாதிரி ஒரு 50க்கும் மேற்பட்ட படங்களில் வில்லனை பிரமாதப்படுத்தினார். அதுலேயும் குறிப்பாக பின்னாடி வந்த கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்க படங்கள் எல்லாம் இவர் வில்லனாக வர ஆரம்பித்தார். அப்புறம் கீழ்வானம் சிவக்கும் படங்கள் எல்லாம் குணச்சித்திர நடிகராகவும் இருந்தார். இவரை பொறுத்த மட்டும் என்ன, மக்கள் கலைஞருங்கிற பட்டா இவருக்கு உண்டு. எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆள் இவர் தான் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு சினிமா நடிகருங்கிற தோரணை இல்லாமல் எல்லாருடையும் பழகுவார். வெள்ளிக்கிழமை கதாநாயகன் இவருக்கு பேர். ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் அது ஒரு படம் வந்திருப்பான். அதே மாதிரி இவருடைய பையன் இன்றைக்கி கண்டாக்டராக இருக்கார். அவர் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு, எங்கள் அப்பா வீட்டில் சேர்த்து வச்சுருந்த சொத்துன்னு நான் பார்த்திங்கன்னா செல்லாத செக்குகளே 1000 வச்சுருந்தார் அப்படின்னார். செல்லாத செக்குன்னு என்ன அர்த்தங்கிறீங்களே, கொடுத்து அதில் பணம் இருக்காதான், அங்கேருந்து இதாக வர்ற செக்குகள். பல பேர் இவர் ஏமாற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இவர் அதை பற்றி கவலைப்படலை. மிகச்சிறப்பாக தன்னுடைய வாழ்நாள் பூரா அது பண்ணார். ஆனால் குறைந்த வயதில் இவர் இறந்து போயிட்டாரோங்கிற நமக்கு நினைக்க தோன்ற அளவுக்கு இவர் 2000 மறைஞ்சிடுறாரு. ஏறத்தாழ 38-40 பார்த்திங்கன்னா 62 வயதுக்குள்ளே இவர் இறந்துடுறாரு. இவருடைய இறப்பு வரைக்கும் இவர் நடிச்சுக்கிட்டே இருந்தார். எல்லோருடன் பழகக்கூடிய, எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான கதாநாயகன் என்று சொன்னால் 100க்கு 100, பூவா தலையா போன்ற படங்கள்லாம் இவருடைய சிறந்த வெற்றி படங்கள். பின்னாடி ஜேம்ஸ் பாண்டாவும் வயதான பிறகு அவர் நடித்தார். சத்யராஜனுடைய சாவி படத்தில் இவர் வயதான ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி வருவார். அப்படி ஒரு தென்னக ஜேம்ஸ் பாண்ட் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டால் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள்தான். வணக்கம். இன்றைய வைகர சிந்தனையில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பொழுதாக எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ சிறுபிள்ளையிலேருந்து நம்ம அதிகமாக கேட்டு வளர்ந்தது திரை இசைதான்னு நான் நினைக்கிறேன். அது வானொலியில், இன்றைக்கி வேணால் தொலைக்காட்சியாக இருக்கலாம், திரைப்படங்களில். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலத்தில் டூரிங் தியேட்டரில் படம் போடுறதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துருப்போம். வெளியில் அருமையாக கேட்கும். அப்படி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்போம். குறிப்பாக வானொலி ரொம்ப முக்கியமாக சொல்லணும். தமிழ் திரையுலகினுடைய இசையமைப்பாளர்கள்னு எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா, பாபநாசம் சிவன் தான் முதல்ல அவரே பாட்டு எழுதி அவரே இசையமைச்சார் அப்படிம்பாங்க. அதே போல் ரொம்ப புகழ்பெற்ற இசையமைப்பாளர்கள் அப்படின்னு பார்த்தா ஜி ராமநாதையருடைய இசையமைப்பு ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்க. அதே போல் சிஆர் சுப்ராமன், இன்னும் பல்வேறு மேதைகள் அந்த காலத்தில் இருந்தாங்க. இந்த சிஆர் சுப்ராமனுடைய பேரை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டால் மலையங்கத்து சுப்பிரமணிய விஸ்வநாதன் அப்படின்னு ஒருத்தர் தான். அவர் யாருன்னு கேட்டால் இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்லைன்னு சொல்லக்கூடாது. எம்எஸ் விஸ்வநாதன். அதாவது 1928ஆம் ஆண்டு பாலக்காட்டுக்கு அருகில் எலப்புள்ளி என்ற அந்த சின்ன கிராமத்தில் அவர் பிறக்கிறாரு. நிறைய பிள்ளைகள், வறுமை. தந்தையார் இறந்த பிறகு அவர் கண்ணனூரில் அவருடைய தாத்தா வீட்டில் போய் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அப்போ அவர் தான் வாழ்க்கையில் பற்றி ஒன்று எழுதியிருக்கிறாரு. பசி கொடுமையினால் அந்த வீட்டில் சாப்பாடு இல்லைங்கிறப்ப அவங்க அம்மா என்ன பண்ணாங்களாம், இந்த குழந்தைகளெல்லாம் தூக்கி கிணத்துல போட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்ச போது அந்த காலத்தில் நல்லதங்கால் கதையில் வர்ற மாதிரி கதை. அப்போ இவர் என்ன பண்ணாராம், வேண்டாமான்னு அழுதுகிட்டே அந்த கிணத்தை சுற்றி ஓடி வந்தாராம். சரி வேணான்னு அந்த அம்மா திரும்பி வந்துட்டாலாம். யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி தூக்கி போட்டு அந்த பிள்ளையும் அந்த அம்மாவும் போயிருந்தாங்கன்னா நமக்கு இப்படியான ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குமா? இவருடைய இந்த சின்ன வயது அனுபவம் வறுமையின் காரணமாக அவர் படிக்க போக முடியல. ஆனால் இசையும் நாடகமும் அவருக்கு கை கொடுத்தது. அதனாட்டி நம்ம குறிப்பாக சேலத்துக்கு மாடர்ன் தேட்டர்ஸ் இதுக்கு பார்க்குறாரு. சிஆர் சுப்ராமனுடைய இடத்துல உட்காந்து அந்த பெட்டிகளை தொடச்சி வைக்கிறது மற்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவர் தானாக ஒரு மெட்டு போட்டு காமிச்சாராம். பார்த்த உடனே சிஆர் சுப்ராமன் பார்த்துட்டு, சரி இருக்கட்டும், இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு, இன்றைக்கி கொஞ்சம் இந்த பாட்டை கூட அதை சேர்த்துக்கோ, ஆனால் உன் பேர் இப்போ வராது, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்களாம். அதே மாதிரி அவர் இசையமைச்சு கொடுத்தாராம். கடைசி காலங்களில் சிஆர் சுப்ராமணியன் இறந்து போகிறதுக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்ட போது தேவதாஸ் போன்ற படங்களில் புகழ்பெற்ற பாட்டெல்லாம் விஸ்வநாதன் அவரோடு சேர்ந்து இசையமைச்சார் நம்ம கேள்விப்படுறோம். அதோடு மட்டுமில்லை, எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ஜெனோவாங்கிற படத்துக்கு இவர் முதல்ல இசையமைக்கிறார். இவரோடு சேர்ந்து வயலின் வாசிக்கிறதுல மிகச்சிறப்பாக பெற்றிருந்த ராமூர்த்தி அவர்கள் சேர்ந்துக்கிறாங்க.
இந்த ரெட்டையர்கள் தான் முதல்ல ரொம்ப எப்படி சங்கர் ஜெகேஷன் அப்படின்னு ஹிந்தியில் ரொம்ப முக்கியமாக சொல்லுவாங்களோ, அதுபோல் சலீம் ஜாவோத் அப்படிங்கிறவங்க ஹிந்தியில் திரைக்கதை வசனம் எழுதுறதுல 2 பேர் ரெட்டையர்கள். தமிழ்நாட்டில் அது மாதிரி பின்னாடி சங்கர் கணேஷ் என்ற 2 பேர் வந்தாங்க இந்த ரெட்டையர்களாக. இவங்க 2 பேரும் விஸ்வநாத ராமமூர்த்தியினுடைய சகாப்தம்ங்கிறது ஒரு யுகம்னே சொல்லலாம். அப்படியான ஒரு 2 பேருடைய காம்பினேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. இவர் இசையமைச்சு புகழ்பெற்ற பாடல்கள்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இவர்களுக்கு அந்த மெல்லிசை மன்னர்கள் அப்படிங்கிற பட்டத்தையும் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருடைய மிகச்சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இவருடைய இசையில் பாடாதவர்களே கிடையாது. அதில் குறிப்பாக பாசவலைங்கிற ஒரு படம், இந்த பாசவலை பழைய பாசவலை எம்கே ராதா நடித்த படம். அதில் ஒரு தத்துவ பாட்டுக்கு நல்லா இருக்கே இது இப்போ இது பண்ணுறதுக்கு பார்த்தா உடுமல் நாராயண நவி எழுதி கொடுப்பார். அவர் எழுதி கொடுக்கல. மரதகாசின்னு எழுதி பார்த்தார், சரியாக வரல. அப்புறம் போய் ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பாட்டு நல்லா இருக்கான்னு பாருங்கன்னு சொன்ன உடனே அந்த பாட்டை வாங்கி பார்த்தாரான் விஸ்வநாதன். அதான் அருமையாக இருக்கே, குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநதிக்கு சொந்தம், குள்ளநதி தப்பி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், உனக்கது சொந்தம் எனக்கது சொந்தம் உலகத்துக்கு அதுதான் சொந்தமடா அப்படிங்கிற அந்த பாட்டை பார்த்துட்டு இது யாருன்னொடனே கல்யாண சுந்தரம் ஊர் பேர் என்ன, கல்யாண சுந்தரம் ஊர் என்ன, பட்டுக்கோட்டை உள்ளே கூப்பிடு அன்னைக்கு கூப்பிட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாருங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை ஒரு 500 படத்துக்கு எழுதினார்னா அதுக்கு முதல் அடி எடுத்து கொடுத்தவர் விஸ்வநாதன் தான். அதே போல் பல்வேறு படங்களில் இவருடைய பாட்டுக்காக மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு போட்டாச்சுன்னா போதும். அது மாதிரி வேறு எதுவும் வேண்டாம். குலைபகாவலி புகழ்பெற்ற மயக்கம் மாலை பொழுதே நீ போ இனிக்கும் என்பை இரவே நீ வாவாங்கிற அந்த பாட்டெலாம் இவருடைய பாடல்கள் தான். அதே போல் இன்னும் அற்புதமான விஷயத்தை சொல்கிறதா இருந்தால், பிற்காலத்தில் 2 பேருக்கும் உள்ள சில ஒரு மனக்கசப்பு பிரிஞ்சிருது. அவங்க பிரிஞ்சிட்டாலும் கூட தனித்தனியாக இசையமைக்கிறாங்க. கலங்கரை விளக்கம் படம் 1001 படத்தை தான் கடைசியாக அவங்க இசையமைச்சது. கலங்கரை விளக்கம் படத்தில் அவர் தனியாக இசையமைக்கிறார். அதுக்கு பிறகு நிறைய படங்களுக்கு இசையமைச்சார். இவரும் இளையராஜாவும் சேர்ந்து ஒரு 3 படத்துக்கு இசையமைச்சாங்க. மெல்ல திறந்தது கதவு, செந்தமிழ் பாட்டு, வரிசையாக சில பாட்டுகள் வரும். அதே போல் இவர் ஏஆர் ரஹ்மான் வரைக்கும் பாடியிருக்கார். சங்கம்னு ஒரு படத்தில் மகனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். ஹம்மிங்லேயே இவர் ரொம்ப புகழ் பெறுவார். அந்த காலத்தில் பாகப்பிரிவினை படத்தில் சிவாஜி அந்த இதில் வர்றப்ப தாளையாம்பூ முடிச்சு பாட்டில் ஒரு ஹம்மிங் வரும். அது விஸ்வநாதன் தான். அதே போல் படித்தால் மட்டும் போதும் படத்தில் வரக்கூடிய ஹம்மிங் அவர் தான். புதிய பறவை படமெல்லாம் நீங்கள் பார்த்த ஞாபகம் இல்லையோங்கெல்லாம் அது சொல்லிக்கிட்டே இருப்போம். அதே போல் 1001 படத்தில் வரக்கூடிய பாட்டு அதோ அந்த பறவை போல் வாழ வேண்டும் அப்படிங்கிற பாட்டெல்லாம். எனக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுங்களா, நானும் அவர் 3 நாள் மலேசியாவில் பயணப்படுற போது நான் பேசிகிட்டு இருக்க பேச்செல்லாம் கேட்டு எப்போ என் கூடயே உட்கார வச்சுருப்பாருங்க. வாத்தியாரையா வாங்க உட்காருங்க, சாப்பிட முடிச்சாச்சு, இன்னி பேசுவோம் அப்படின்ட்டு தான் வாழ்க்கையினுடைய சம்பவங்கள் புறாத்தையும் சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. அப்படி அருமையான விஷயங்கள் எல்லாம் சொன்ன அவருடைய அந்த செய்திகளெல்லாம் பார்க்குறப்ப இப்போ இசை பயணத்தில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் 2015 அவர் மறையிற வரைக்கும் தமிழ் தலைவர்களுக்கு அவர் செய்த சாதனைகள் 1000 கலைமாமணி விருது பெற்றவர், இசைப்பேரறிஞர், படம் தயாரித்தார், நடித்தார், எல்லாமாக செய்தார். எம்எஸ்வி என்ற ஒரு வார்த்தையை நாம் கேட்ட உடனேயே நம் காதுகளில் ஒரு ரீங்காரம் இருக்குது என்று சொன்னால் அவருடைய இசைப்பயணம் தான் அதற்கு காரணம். ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல பல செய்திகளை நாளும் கேட்கலாம், அரிய பல செய்திகளை அன்றாடம் கேட்கலாம்.